மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க. மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு? மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமான நல்ல பலன் தரக்கூடிய வாரமாக அமையப் போகிறது. சந்தோஷம் இருக்கும், மனதில் நிம்மதி இருக்கும். குறிப்பாக பணத்தடை, பணமுடை, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையே, நல்ல வருமானம் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. முக்கியமாக இந்த வாரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் அவங்க வெளியூர் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்து கொண்டிருந்தால், உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் இந்த விஷயங்கள் நிறைவேறக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது. அரசாங்க ரீதியான விஷயங்களில் நீங்கள் ஏதாவது சலுகைகளை எதிர்பார்க்குறீங்க, அரசு காரியங்கள் ஏதாவது ஆகணும், அரசு பள்ளியில் கல்லூரியில் இடம் கிடைக்கணும், அரசு வேலை வாய்ப்பு, இது சம்பந்தமான தேர்வுகள், இதற்கெல்லாம் உங்களால் நல்ல ஒரு முயற்சியை செய்ய முடியும். அதற்கான பலன்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும். தொடக்கத்திலேயே சொல்லிட்டீங்க, மேஷ ராசினருக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரம்னு. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியிலையும் வெற்றி அடைய போகிறீங்க. உங்களுடைய அந்த முயற்சி ஸ்தானம், காரிய ஜெயஸ்தானம் சொல்லக்கூடியது விசேஷமாக இருக்கிறது. இதற்கு முன்னதாக உங்களுக்கு பண வரவு இருந்திருக்கலாம், ஆனால் முக்கியமான செயல்களை செய்யறதுக்கு ஏதோ ஒரு தடை இருந்திருக்கும், இடையூறு இருந்திருக்கும். அதெல்லாம் இதன் பிறகு சரியாக போகிறது. மனதில் ஏதோ சஞ்சலம், ஒரு தயக்கம் இருந்து நீங்கள் உயர்கல்வி படிக்கணுன்ற விருப்பம் இருந்தாலோ, ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தாலோ அதை செயல்படுத்தாமல் இருந்திருக்கலாம். இப்போ அதற்கான ஒரு பலன் கிடைக்கப் போகிறது. அதை செய்யும்போது அதற்கான உதவிகள்லாம் சேரும். அதனால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சார், ரிஷப ராசியை தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கின்றது. அதாவது ஏதோ ஒரு விஷயம் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்ததாக நீங்கள் உணர்ந்தா, ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும், யாரோ ஒருத்தருடைய ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு உடலுபாதை நமக்கு இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம், மனக்கவலை, அதெல்லாம் இருந்தால் அதிலிருந்து விடுபட போகிறீங்க. எதனாலன்னு சொன்னால், ஜென்மகுரு காலமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கும். அந்த குரு தற்காலிகமாக அடுத்த ராசிக்கு போகிறார். அதனால் நீங்கள் கடந்த காலத்தில் ஒரு 6 மாத காலமாக எந்த ஒரு பிரச்சனையில் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சியை செய்யலாம். அது உங்களுக்கு உடல் சம்பந்தமான, ஆரோக்கியம் சம்பந்தமான பயமாக இருக்கலாம், அல்லது எதிர்காலம் என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோன்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம். அதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடலாம். இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்க போகிறது. என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதற்கான தீர்வு தெரிய போகிறது. பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். சார், ஒரே வார்த்தையில தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க, திருப்பம் ஏற்படக்கூடிய வாரம் மிதுன ராசினருக்கு அப்படின்னு. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். ஸ்வரன் கூத்தப்பார் திருச்சி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 26/1/1998 மதியம் 1:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்துள்ளேன். எனக்கு அரசு வேலை எப்போது கிடைக்கும்? வீடு கட்டும் யோகம் இருக்கிறதான்னு இருவிதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் தனுர் ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் ரிஷப லக்னமாக இருக்கின்றது. அப்போது அரசு வேலை கிடைக்குமா, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அரசு வேலைக்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவு தான். ஆனால் அரசு வேலையில் உங்களுக்கு ஆசை இருக்கும். அதை விட சொல்லப்போனால் அரசு வேலையில் ஒரு மோகமே இருக்கும். எப்படியாச்சும் கவர்மெண்ட் வேலை வாங்கிடணுன்ற எண்ணம், அந்த உந்துதல் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். எதனால் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ரிஷப லக்னம்ன்றது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த லக்னம் கிருத்திகை நட்சத்திர புள்ளியில் இருக்கிறது. அப்போ அந்த லக்னமே சூரியனுடைய தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு உயர்ந்த பதவியில் நம்ம இருக்கணும், நிறைய பேருக்கு மேலே நம்ம இருக்கணும், ஒரு நிரந்தரமான இடத்துல இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சூரியன் ஜாதகத்தில் எங்கே இருக்கார், 10ஆம் பாவம் சொல்லக்கூடிய ஜீவனபாவம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பலன் சாத்தியமாகுமா கிடைக்காதா அப்படின்றத பார்க்கணும். லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கார். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது சனியுடைய மகர வீடாக இருக்கின்றது. ரெண்டாவது அந்த 10ஆம் பாவம் சொல்லக்கூடிய இடத்துல குரு,
செவ்வாய், கேது 3 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பலமான பதவி இருக்கணும், பெரிய பதவி இருக்கணும், அதன் மூலமாக நிறைய நீங்கள் பொருளை ஈட்டணும், அந்த பொருளை கொண்டு நீங்கள் பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அது வந்து உள்நாட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. குறைஞ்சபட்சம் நீங்கள் வெளிநாடு முயற்சி செய்யணும், அல்லது வெளி மாநிலத்திற்காவது போனால் தான் உங்களுக்கு வந்து அந்த உயர்ந்த பதவின்றது கிடைக்கும். எதனாலன்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், புதன் சொல்லக்கூடிய 3 கிரகங்கள். லக்ன அதிபதியே போய் 8ஆம் இடத்துல தான் இருந்து கொண்டு இருக்கின்றார். 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போது உள்ளூரில் இருந்து வேலை பார்க்குறத விட வெளியூரில் போனால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு அம்சம் இருக்கிறது. அடுத்து வந்து சொந்த வீடு பற்றி கேட்டிருக்கீங்க. தாராளமாக வீடு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. ரிஷப லக்னம், லக்னத்திற்கு 4ஆம் இடத்ததிபதி சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பூர்வீக சொத்தில், தந்தை மூலமாக வந்த சொத்தில் நீங்கள் வீடு கட்டலாம். பெரிய வீடு, புது வீடு, வசதியான வீடுன்னு சொல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு தாராளமாக இருக்குது. இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தசாபுக்தி, நீங்கள் சுக்கிர திசையில் பிறந்து சூரிய திசை பூர்த்தியாகி இப்போ சந்திர திசையில் இருந்து கொண்டு இருக்கீங்க. அந்த சந்திரன் வந்து லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இதை வச்சு பார்த்தாலும் கூட நீங்கள் வந்து ஒரு கடல் கடந்தோ அல்லது ஒரு 6 நதியை கடந்தோ தான் வேலைக்கு போய் சேரணுன்ற ஒரு அம்சம் இருக்கிறது. இந்த சந்திர திசை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த திசையில் உங்களுக்கு உண்டு. சார், இந்த நேயர் இருவிதமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப சின்ன வயசுலயே நம்ம ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கும்போது அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு துல்லியமா சொல்லிட முடியும்? இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் காலதேச வர்த்தமானம்னு சொல்கிறேன். அரசு பணி அப்படின்னு சொல்கிறத விட நிரந்தர உத்தியோகம் இருக்குமா இருக்காதா. இப்போ அரசு பணி அப்படின்னு வரும்பொழுது அரசு பணிக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. சூரியன், செவ்வாய் அரசாட்சி கூடியவர்கள்னு சொல்கிறோம். அதே மாதிரி குருவினுடைய ஒரு ஆதிக்கம், குருவினுடைய தாக்கம் இதெல்லாம் இருந்தாலும் அரசு பணிக்கான வாய்ப்புங்கிறது உண்டு. ஆனால் வெறும் 10ஆம் பாவத்தை மட்டும் வச்சு டிசைட் பண்ண முடியாது. லக்னாதிபதி எங்கே இருக்காருங்கிறத பார்க்கணும். உதாரணத்திற்கு இப்போ இந்த ஜாதகருக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது லக்னாதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார். லக்னாதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கார். 8ல் சந்திரனோட சேர்க்கை வேற இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ஆறு கடந்தோ அல்லது கடல் கடந்தோ தான் ஒரு நீர்நிலைகளை கடந்து இருக்க வேண்டும், அல்லது நீர்நிலையை ஒட்டிய பகுதிகளை சென்று பணியாற்ற வேண்டும். ஆனால் உள்ளூரில் உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத லக்னாதிபதி வச்சு சொல்லிட்டார். ஆக நம்ம எந்த பாவத்திற்கு பலம் போட்டாலும் லக்னத்தை கொண்டு பலம் போட வேண்டும். இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ அந்நிய தேசத்தில் போய் வேலை பார்க்குறான்னா அப்போ அந்நிய தேசத்தில் போய் அந்த ஊர் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அரசு பணினா நம்ம அரசு பணியா, நம்ம பிறந்த பூமியினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய பணியா, அல்லது வெளிநாட்டில் போய் அரசு பணியில் வேலை பார்க்குறவாலும் இருக்கா. ஸோ ஆக அது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் வச்சு முதல்ல ஒரு வேலைக்கு போவாரா அல்லது பிஸ்னஸ் பண்ணுவாரா, உள்ளூரில் இருப்பாரா வெளியூரில் இருப்பாரா, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை கொண்டும் 10ஆம் பாவத்தினுடைய பலத்தினை கொண்டு இதை வச்சு நம்மளால் ஜெயிக்க முடியுமா, அது எந்த மாதிரியான உத்தியோகம், அரசு பணியா, அரசுலேயே வந்து நான் என்ன டிபார்ட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுவேனா, இல்லை நான் ஒரு சயின்டிஸ்டாக போவேனா, இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே அலசி ஆராய்ந்து அவர்களுக்குரிய அந்த ஆலோசனையை நிச்சயமாக ஜாதகத்தை கொண்டே சொல்லிவிட முடியும். அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பிறந்த ஜாதகம்னு சொன்னாலே ஒரு வயசு ஆன பிற்பாடே நம்ம ஜாதகத்தை எழுதிடுறோம். அப்பயே வந்து இந்த குழந்தை இந்த ஃபீல்டு நோக்கி போகும், அதனால் அந்த ஃபீல்டில் பார்த்து அவனை எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் செக்ஷனில் போகிறார் அப்படின்னு சொன்னால் கூட குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸில் இன்டெலிஜென்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்கோ. அந்த குழந்தை விளையாட போதுன்னா சும்மா விளையாடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தைய சப்ரஸ் பண்ணாதீங்கிறதையும் நம்மளால் சொல்லிட முடியுமா சார்? ஒரு விரிவான விளக்கத்தின் மூலமாக நேயர்களுக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கீங்க சார். அடுத்ததாக கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க. கடக ராசினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம் அமைய போதா இல்லை உங்க கவனமா இருக்கணுமா? கடகராசி என்பவர்கள் இந்த வாரத்தில் கஷ்டப்பட்டு பலன் அடையக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள். முதல்ல வந்து நீங்கள் நிறைய பயணங்கள் பண்ணணும், வேலை நேரம் அதிகரிக்கும். ஷிஃப்ட் வேலை பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் பணிபுரிகிற மாதிரியான ஒரு வாரமாக, ஒரு மாதமாக இந்த காலம் இருக்கும். அதன் பிறகு வந்து நிறைய முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். கையில் பணம் வந்தால் கூட உங்களுக்காக செலவு பண்ணிக்கொள்ள முடியாமல் குடும்ப நபர்களுக்காக, பிறருக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு அம்சமானது இருந்து கொண்டு இருக்கும். அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, ஆனால் அதற்கான பலன் கிடைக்கும். அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் எப்படி பிளான் பண்ணலான்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு என்ன பண்ணணும், கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுடைய திருமண விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியது இருக்குது, அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் செய்யலாம். யாராவது கடன் அடைக்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்தால் இந்த வாரத்தில் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அப்படி இந்த வாரம் முழுக்கவே செலவு இருக்குது, உழைப்பு இருக்குது, மற்றவங்களுக்காக நீங்கள் செயல்பட போகிறீங்க. அதனால் மனநிறைவு உங்களுக்கு திருப்தியானது கிடைக்கும்.
சார், கடகராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம அவங்க இந்த வாரம் எப்படி செயல்பட்டா நல்லதுன்றதையும் ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கப் போகின்றது. உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்காரு. அந்த வீட்டில் அந்த சூரியனோடு சுக்கிரனுடைய சேர்க்கையானது இருக்கிறது. அதனால் சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள், வீடு கட்டுறது, கல்யாணம், கோவில் சம்பந்தமான விஷயங்கள், ஏதாவது நேர்த்தி கடன்கள் இருக்குது, நீங்கள் நிறைவேற்றணும், குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டியது இருக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு நேரமே கிடைக்கல, எனக்கு விடுப்பே கிடைக்கல, அப்படி கிடைக்கும்போது கையில் பணம் இல்லாமல் போயிடுதுன்னு சொல்லியிருந்தா இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களால் செய்ய முடியும். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதில் ஒரு அனுமதி கிடைக்கணும், வீசா கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கான விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கிறது. ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு முயற்சி செய்து கடன் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி அது கிடைக்காம இருக்குது. அந்த கடன் கிடச்சிட்டா கையில் இருக்கிற பணத்தை கொண்டு நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருவீங்க, உங்கள் பிஸ்னஸை அந்த பணத்தை கொண்டு டெவலப் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் கடனுக்காக நீங்கள் முயற்சி செய்யலாம். நீங்கள் யார்கிட்டையாவது தனி நபர்கிட்டையோ அல்லது வங்கியிலையோ கடனுக்காக இப்போ அணுகிறீங்கன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லி மறுக்கப்படாமல் உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதை கொண்டும் கூட நல்ல காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். சார், சிம்ம ராசியை தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? கன்னி ராசி என்பர்கள் நல்ல படிப்பு இருக்கும், நல்ல பண வரவு இருக்கும், ஆனால் தேக ஆரோக்கியத்தில் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். ராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறது, அதே சமயத்தில் சுக்கிரனும் ராசிக்கு வந்திருக்கார். சுக்கிரன் ராசியில் வரும்போது பலம் இழக்கிறார், அவர் நீச்சம்ன்ற ஒரு நிலை அடைகிறாரு. அதனால் என்ன ஆகுன்னு சொன்னால் நம்மளை பற்றின ஒரு அக்கறை கவலை நமக்கு இருக்காது, கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதுபோல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும். வருமுன் காக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் அது எதனுடையது, என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பார்த்துக்கொள்ளணும். வயதுக்கு ஏற்ற மாதிரி மிடில் ஏஜில் 40-45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னு சொன்னால் உடனடியாக பரிசோதனைகள் செய்து பார்த்து கொள்வது நல்லது. ஒரு காரணம் சுக்கிரன் ராசியில் நீச்சமாக இருக்கிறது, மற்றொன்று விரையாதிபதி சூரியன் இருக்கிறது. சனி இந்த சூரியனையும் ராசியும் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. மற்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சார், கன்னி ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸையும் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். ஜோதிகா பெங்களூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 12/3/2000 இரவு 10:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் ஒருவரை உயிருக்குயிராக காதலிக்கிறேன், எனக்கு திருமணம் கைகூடுமா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க சார். இந்த ஜாதகர் ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் துலா லக்னமாக இருக்கின்றது. காதல் திருமணம் கைகூடுமா, உயிருக்கு உயிராக ஒருத்தரை விரும்புகிறேன், அது கைகூடுமா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த காதல் திருமணம் கைகூடுமா அப்படின்றத பார்க்கணும். இதற்கு என்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கலான்னு சொன்னால், முதல்ல 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் சேர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறதா அப்படின்றத பார்க்கலாம். காதல் திருமணம்ன்றதுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. செவ்வாயும் சுக்கிரனும் எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. லக்ன அதிபதி பலமாக இருந்தால் தான் அவங்க எடுத்து ஏற்றுக்கொண்ட அந்த திருமண வாழ்க்கையை தொடர்ந்து அவங்களால கொண்டு போக முடியும் அப்படின்ற விஷயம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கணும். முதல்ல சந்திரன், அந்த ரிஷப ராசின்றதை நம்ம சொல்லிட்டோம், சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்கார். ஆனால் எங்கே இருக்காருன்னா இது துலா லக்னம்ன்றதுனால லக்னத்திற்கு அஷ்டமத்தில் 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ரெண்டாவது லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கார். சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது உடன் புதனுடைய தொடர்பும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அவர் அந்த இடத்திற்கு போகும்போது நீச்சம்னு சொல்லக்கூடிய பலத்தை இழந்து விடக்கூடிய நிலையில் இருக்கார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறது. அந்த 5ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீச்சம் அடைகிறது. சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறது. அந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல போய் சந்திரன் இருக்கிறது. அதனால் இந்த காதல் கைகூடி திருமணம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ஜாதகத்தில் இல்லை. ஒருவேளை சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு வைராக்கியம் வந்துடும். இதை நான் செஞ்சே தீருவேன்னு சொல்லி அவசர முடிவுகள் மற்றவர்கள்லாம் பகைத்து கொண்டு திடீரென்று எடுத்துக்கொண்டு ஷார்ட் பீரியடில் பண்ணிட்டாலும் கூட அந்த திருமணம் தொடர்ந்து பல்லாண்டு காலம் 1000 காலத்து பயிராக இருக்குமான்றதுக்கு வாய்ப்பு இங்கே ரொம்ப குறைவாகத்தான் இருக்கின்றது. அதனால் இதை பற்றி
பேசி குடும்பங்கள்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு சொல்லி காத்திருந்து நிதானமாக முடிவு பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். அதன் பிறகு தசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சந்திர திசையில் பிறந்து செவ்வாய் தசை பூர்த்தியாகி ராகு தசை இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ராகு தசை அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ஏறக்குறைய 1 வருஷம் 1.25 வருஷம் இந்த ராகு தசை இருக்கும். ராகு தசைக்கு பிறகு வரப்போகிறது குரு மகாதிசையாக இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் யோசனை பண்ணி இதன் பிறகு திருமணம் பண்ணி கொண்டாலும் கூட ராகு தசை கடைசியில் இருக்கும். அதன் பிறகு வரப்போகிறது குரு தசை. இந்த குருன்னு சொல்லக்கூடியவர் இந்த லக்னம் ராசி ரெண்டுத்துக்குமே அவ்வளோ சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லை. அவரும் நீச்சம் பெற்ற சனியோடு சேர்ந்து 7ஆம் பாவத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார். திருமணம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அவசரப்படாமல் நிதானமாக முடிவு பண்ணணும். பெற்றோர் பார்த்து அவங்க ஏற்றுக்கொண்டு பண்ணக்கூடியதாக இருக்கணும். இந்த அடுத்த குரு தசை வரப்போகிறதுன்றதுனால கல்வி நல்ல உத்தியோகம்னு சொல்லி சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு வாழ்க்கையை தயார் பண்ணிக்கிறது நல்லது. சார், இந்த நேயர் கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், காதல் திருமணத்துக்கு ஜாதக பொருத்தம் அவசியமா? காதல் திருமணத்திற்கு மட்டும் இல்லைம்மா, அரேஞ்சு மேரேஜுக்கு கூட பொருத்தங்கிறது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பொருத்தம் அப்படின்னு வரும்பொழுதே நம்ம மனப்பொருத்தம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆணும் பெண்ணும் சந்தித்து கொள்ளும் பொழுது மனப்பொருத்தம் இருந்தால் தொடர்ந்து ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்கிறோம். இந்த மனப்பொருத்தம்ங்கிறது எப்போ வரும்னு பார்த்தா ஜாதகத்தில் கிரகங்கள் பொருந்திருந்தால் மட்டும்தான் மனப்பொருத்தம் வரும். இதை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம அப்பப்போ. மனப்பொருத்தம் எப்போ வரும்னு சொன்னால் ஜாதகத்திலே கிரகங்கள் பொருந்திருந்தால் மட்டும்தான் மனப்பொருத்தம் என்பது வரும், இல்லைன்னா வராது. இல்லை சார், ஒரு சில பேர் 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 பேருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, பண்ணி வச்சோம், ஆனால் டிஸ்டர்ப் ஆகிடுதுன்னு சொன்னால் அது எதனாலன்னு சொன்னால் அவர்களுக்கான இந்த திருமண யோகம் என்பது வந்திருக்காது. சரியான நேரத்திலே திருமணத்தை நடத்தி இருக்க மாட்டார்கள். இந்த கண்ணை மறைச்சிடுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பா. உதாரணத்திற்கு இப்போ இந்த இவருக்கே சொன்னார், அவர் அட்வைஸ் கொடுத்தார், நீ அவசரப்பட்டுடக்கூடாது, ஏன்னா ராகுவினுடைய திசை நடக்கிறது. இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு மாயையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாருன்னு தான் சொல்லணும். நிறைய மாயைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். எல்லா இடத்துலையுமே மாயைன்னு இந்த பொண்ணு கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கு. என்னதான் தன்னுடைய ஸ்ட்ராங்னஸ் நம்ம நினச்சிக்கிட்டா கூட இந்த லக்னாதிபதி போய் அங்கே 5ல் இருக்கிறதுங்கிறது ஆசையை கொடுக்கிறது, நிறைய ஆசைகளை கொடுக்கிறது. அதே மாதிரி 5ஆம் பாவாதிபதி போய் 7ல் போய் நீச்சம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அது ஒரு நீச்சமான ஒரு பர்சன் மேலே தான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதே போயிருக்கும். அதை கண்டிப்பாக அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் ஜாதகத்திலே முதல்ல திருமணத்திற்கான நேரம் வந்து விட்டதா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கான நேரம் வந்துருச்சா, இது பெண்ணுடைய எதிர்பார்ப்பிற்கு தகுந்தால் போர் வருமா? நம்ம காதல் திருமணம்னு பேசுகிறத விட இந்த பெண் ஆசைப்படுற மாதிரி கிடைக்குமா? இந்த பெண்ணு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் எனக்கு வேணும்னு நினைக்கிறா இல்லையா, அந்த மாதிரி ஆசைப்படுற மாதிரி கிடைக்குமா? அது இந்த நேரத்தில் கிடைக்குமா, இல்லை இன்னும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இந்த விஷயங்கள் அத்தனையுமே ஜாதகத்தை பார்த்து அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த பெண்ணையே நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த பெண் என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இந்த பையன்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்க்குறாளோ அது அத்தனையுமே அரேஞ்சு மேரேஜ்லேயே இந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக அந்த மாயையிலிருந்து வெளியில் வந்து ஒரு மெச்சூர்டு, ஓகே நான் என் பொண்ணு ஸ்ட்ராங்காக தான் முடிவு எடுத்திருக்கா, இந்த நேரம் சரியாக தான் இருக்குங்கிறது நிறைய பேர் ஜாதகத்தில் பார்க்க முடியும். நம்ம அந்த அட்வைஸும் கொடுத்துடலாம். இல்லை உங்கள் பெண் காதலிக்கிறது சரியான பையன் தான், ஏன்னா அந்த பையனுடைய ஜாதக பலமும் இப்படித்தான் இருக்குங்கிறத பார்த்துட்டு ஜாதகத்தை நீங்கள் தான் ஜாதகம் பார்க்கணுமான்னு கேட்டுட்டீங்க, ஜாதகத்தை பார்க்காமலேயே கூட உங்கள் பெண்ணுடைய சாய்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கலாங்கிறது அதனுடைய பெண்ணுடைய நேரம் மற்றும் லக்ன பாவம். பிரதானமாக லக்னத்தை சொன்னார். லக்னம் மற்றும் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம். இன்னொரு முக்கியமான விஷயம் செவ்வாய் சுக்கிரனுடைய அமர்விடம் அப்படிங்கிறதையும் சொன்னார். அந்த செவ்வாய் சுக்கிரனுடைய அமர்விடம் இது அத்தனையும் கணக்கிலே கொண்டு இந்த பெண் சரியான நபரைத்தான் காதலிக்கிறாரா, இந்த நேரம் திருமணத்திற்கான நேரம் தானாங்கிறத உறுதியாக சொல்லிட முடியும் பொருத்தம் பார்க்காமலேயே. அடுத்ததாக துலா ராசினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா அமைய போதா, இல்ல எப்படி இருக்க போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துளாராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் 7 நாள் ஒரு வாரம் சொல்கிறது. முதல் 5 நாட்கள் முக்கியமான காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. வாரத்தினுடைய 5 நாட்களுக்கு பிறகு சூரியன் ராசிக்குள்ளே வரப்போகின்றார். ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் செவ்வாய் மற்றும் புதன் சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. அதில் புதன் ராசியில் இருக்கிறது உத்தமமான பலன், ரொம்ப நல்ல விஷயம்.
படிக்கிறவங்களுக்கு கல்வி நல்லா வரும், வேலை பார்க்குறவங்க நல்ல பேர் எடுக்க முடியும், பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அதில் என்ன அச்சீவ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ண முடியும், நல்லா பேச முடியும், எங்கே சென்றாலும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் புதன் ராசியில் இருந்தால். அப்போ அது வந்து நல்ல பலனாக எடுத்துக்கலாம். அந்த புதனோடு செவ்வாய் சேர்ந்து இருக்கார். எப்பவுமே 2 பகை கிரகங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது 2 கிரகம் சேர்ந்தாலே கிரக யுத்தம்னு சொல்லுவோம். பகை கிரகங்கள் சேரும்போது அது அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் 2 பக்கம் இழுக்கப்படுவீங்க. இப்படி போகலாமா அப்படி போகலாமா, இது செய்யலாமா அது செய்யலாமா, சரியாக வருமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு போராட்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கும். அதனால் இந்த வாரத்தில் முதல் 4-5 நாட்களில் முக்கிய பணிகளை செஞ்சுருங்க. கடைசி 2 நாள் அது வந்து பொதுவாக வீக்கெண்டாக வரும். அப்படி வரும்போது கோயில் குளங்களை பிளான் பண்ணுங்கள், இல்லைனா வீட்லேயே இருங்க. கல்யாண விஷயம், வேலை மாறுறது, பிஸ்னஸில் ஏதாவது முக்கியமான விஷயம், இதெல்லாம் இந்த வாரத்தில் வீக்கெண்டில் பிளான் பண்ணாமல் இருங்க. கவனமாக இருக்கும்போது இந்த வாரத்தில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சார், துலா ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்போகுது சார்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்க போகிறது. வாரம் தொடங்கக்கூடிய இன்றைய நாள்லேயே நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் உணர முடியும். நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்லவங்களை வந்து இப்போ உங்களால் பார்க்க முடியும், நல்லவங்களை சந்திக்க முடியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மனுஷன், ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், அவர் போய் சந்திக்கணும்னு நினச்சி உங்களால் போயிருக்க முடியாது, போனாலும் அவரை மீட் பண்ணி இருக்க முடியாது. ஆனால் இந்த வாரத்தில் அவரே உங்களை தேடி வருவார். 2வது, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 2 கிரக சேர்க்கை இருக்கிறது. சூரியனும் வந்து சேரப்போகின்றார். 8ஆம் இடம் வந்து உங்களுக்கு கிரகத்திலிருந்து விடுபட்டு சுத்தமாகிறது. 12ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் சேருகிறது. அப்போது ஒரு செலவு இருக்கும், செய்கிறது கையில் பணமே இருக்காது அப்படின்ற ஒரு நிலை இப்போ இருந்தால், இதன் பிறகு இன்னொரு காரியத்தையும் சேர்ந்து செய்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துடும். வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அப்போ செலவு அதிகமாக போகுது, வேலை அதிகமாக போகிறது, அதற்கான வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், விருச்சிக ராசியை தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியேயும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? தனுராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். தனுராசியில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்து கொண்டு இருக்கிறது. குருவுடைய அந்த தற்காலிகமான பயிற்சி அதிசாரமாய் திரும்ப வரக்கூடிய ஒன்றை வைத்து அவர் வந்து 8ஆம் இடம் போகிறாருன்றதுனால நமக்கு வந்து குருபலம் இல்லைன்றதை முடிவு பண்ணிடணுமா, கஷ்டமாக இருக்குமா, அல்லது வந்து உச்சபலம் அடைகிற ராசி அதிபதின்றதுனால நல்லதுன்னு எடுத்துக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆல்ரெடி அவர் வந்து நகர்ந்து வந்துட்டார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த வாரத்தின் கடைசியில் அவர் வரப்போகின்றார். எந்த பஞ்சாங்கத்தின்படி இருந்தாலும் கூட அந்த நாட்கள் தான் மாறும், ஒரு சில நாட்கள் முன்ன பின்ன மாறும், பலன்கள் மாறப்போவது கிடையாது. அப்போது இந்த ராசியாதிபதியும் சொல்லக்கூடிய குரு உச்சமடைகிறார் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னு சொன்னால், குரு பார்த்து பலன் கொடுக்குறாருன்னு சொன்னால் உங்கள் வேலை, படிப்பு, பண வரவு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவர் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு பலன் தராருன்னா உங்களுக்கு கிடைக்கிற பணம் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். வேலை பண்ணுறவங்க வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், இரவு நேரத்தில் பணிபுரிகிற மாதிரி இருக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் வந்து ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறத தாண்டி கூடுதலாக ஏதாவது படிக்கணுன்ற ஆர்வம் வரப்பெற்று, அல்லது பெற்றோர் அப்படிப்பட்ட ஒரு கோச்சிங் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டுருவாங்க. அதெல்லாம் செய்வீங்க, ஆனால் அதற்காக நீங்கள் மெனக்கிட வேண்டியதாக பாடுபட வேண்டியதாக இருக்கும். கடைசியில் அது நல்லதாகத்தான் இருக்கும். சார், கட்டாயமா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி தனுசு ராசினருக்கு சற்று நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம் சார். சங்கரி திண்டுக்கல்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 21/4/1998 பின்னிரவு 2:07 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, இந்திய ஆட்சி பணி தேர்வுகளுக்கு முயற்சி செய்து வருகிறேன். ஜனன ஜாதகத்தில் அதற்கான அமைப்பு இருக்கிறதா? சொந்த தொழில் தொடங்கிடவும் விருப்பம் இருக்கிறது. அவ்வாறு தொடங்கினால் வெற்றி பெறலாமான்னு கேட்டிருக்காங்க. ஜாதகர் வந்து திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் மகர ராசியில் பிறந்திருக்காரு. லக்னமும் மகரமாகத்தான் இருக்கிறது. இந்த மகரம்னு சொல்லக்கூடியதில் ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறது. காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடமாக அது இருக்கும். அந்த மகரத்தையே லக்னமாகவும் ராசியாகவும் கொண்டிருக்கிறதுனால வேலை சம்பந்தமாக ஒரு குறிக்கோள் இருக்குது. நான் வந்து அரசு வேலையில் ஐஏஎஸ் அளவுக்கு ஒரு பெரிய உத்தியோகத்தை நான் பெறணுன்ற எண்ணம் வந்து வருவதற்கு காரணம் இந்த லக்னத்திலேயே சந்திரன் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னத்திற்கு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருக்கிறது. குரு சுக்கிரன் சேர்ந்துட்டாலே அவங்க வந்து சாதாரணமான விஷயங்கள்லேருந்து விடுபட்டுருவாங்க. 1000 பேர் இருந்தால் அவங்க வந்து தனியாக இருப்பாங்க. எதை செஞ்சாலும் பெரிய அளவில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்து கொண்டு இருக்கும்.
அந்த குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்காங்க, கூட கேதுவும் சேர்ந்திருக்கார். அதனால் ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நான் வந்து ரொம்ப காலம் உழைக்கணும், ரொம்ப காலம் படிக்கணும், நிறைய வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணணுன்னாலும் கூட அது பெரிய இலக்காக இருக்கும்போது அதுக்கு நான் மெனக்கிட வேண்டியது இருக்கும். அப்போது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே சரிதான். நீங்கள் ஆனால் இது போல் அரசில் பெரிய பதவி வைக்கிறதுக்கு, அது போல் ஒரு படிக்கிறவங்க, அதுக்கான தேர்வுகளை எழுதக்கூடியவங்க, அப்படி ஆசைப்படுறவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, செகண்ட் தாட்டே இருக்காது அவங்களுக்கு. இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தங்கிட்டு அதுக்காக கோச்சிங் எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து படிச்சுக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு லைஃப்பில் வந்து ஒரு 5 வருஷம் நான் இதுக்காகன்னு சொல்லி விட்டுருவாங்க, போராடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இதற்கான ஒரு விஷயம் இருக்குது, நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு ஆசை இருக்குது, அல்லது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா 100% பண்ண முடியும். நீங்கள் வந்து லட்சங்களில் பிஸ்னஸ் ஆரம்பித்தா கோடிகளில் கொண்டு போய் முடிக்கலாம். தொடர்ந்து பல தலைமுறையினர் வந்து அதை நடத்துகிற அளவுக்கு நீங்கள் அதை வந்து கொண்டு போகலாம். இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு 100% வந்து நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிற எண்ணம் இருந்தால் அது உங்களால் ஆக முடியும். ஆனால் ஏதோ ஒன்றை வந்து நீங்கள் முடிவு பண்ணி அதை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு இருக்கணும். இப்போலேருந்து அடுத்த இத்தனை வருஷங்கள் வந்து இதான் நான் பண்ண போகிறேன், வேறு எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் போக மாட்டேன்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். எதனாலன்னா லக்னாதிபதி நீச்சோன்ற ஒரு நிலை, கேது வந்து குரு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது நீங்கள் 2த்துக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. ஏதோ ஒன்றை முடிவு பண்ணால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். 2மே நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் 2 குதிரையில் சவாரி செய்கிற மாதிரி எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ லக்னாதிபதி நீச்சோன்றது வேலை செஞ்சிடும். அதற்கான தசாபுக்தி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, சந்திர மகாதிசையில் பிறந்தீங்க, செவ்வாய் திசை பூர்த்தியாகி ராகு மகாதிசை வரக்கூடிய ஜனவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஜனவரி மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த முடிவும் பண்ண மாட்டீங்க, குழப்பத்தோடு தான் இருப்பீங்க, 8ல் ராகு இருக்கிறதுனால. அப்போ அந்த ராகு தான் உங்களுக்கு இந்த குழப்பம் வருவதற்கு இந்த காரணத்தை அதிகப்படுத்துகிறார். அடுத்து வரக்கூடியது குரு மகாதிசையாக இருக்கிறது. அந்த குரு சுக்கிரன் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கும்னு சொன்னால் குரு போன்ற ஒரு பெரிய பதவியில் வரணுன்றதுக்கான அம்சம் இருக்கிறது. அது உங்களுக்கு கிடைக்கும். வர ஜனவரியில் இதை நீங்கள் முடிவு பண்ணி ஃபுல் ப்ளட்ஜாக அதில் இறங்கலாம். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது நிறைய பேருடைய ஒரு ஆம்பிஷன், ட்ரீம்னு சொல்லலாம். ஐஏஎஸ் ஆகணும், சாதிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் சார்? ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும்மா. இது என்ன சிரமப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் எப்படி ஐஏஎஸ் ஆவாங்க அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஒரு நிமிஷம் கூட வீட்டில் ஒரு சுகவாசியாக உறங்கி கொண்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு ஐஏஎஸ்ன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு கலெக்டர் ஆகிறார். ஒரு ஐஏஎஸ்னால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மட்டும் இல்லை, நிறைய ஆஃபீஸ் பணியெலாம் நிறைய இருக்குது, இந்திய அரசு பணியில் நிறைய பணிகள் இருக்குது. ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. 24/7 தே ஹாவ் டு ஒர்க், கம்ப்ளீட் வேலை பார்த்துட்டே இருக்கணும். அப்போ சுகவாசியாக அவர்களால் இருக்க முடியாது. இந்த சுகத்தை பற்றி அவர்கள் யோசிக்கவே முடியாது. சுகம் இல்லாமல் நான் எப்போ பார்த்தாலும் உழைக்க தயாராக இருக்கிறேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற முதல்ல அந்த வார்த்தையை சொன்னார். ஒரு எய்மோட கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கணும், கஷ்டப்படணும். படித்து முடித்த பிறகும் கூட அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வெளியில் மதிப்பு மரியாதை இருக்கும். நம்ம பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், நல்ல பெயர் புகழ்பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜாதகங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா 6, 8, 12ஆம் பாவங்கள் வலிமையாக இருக்கும். இந்த 6, 8, 12 தான் நம்ம வந்து ஒரு மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். மறைச்சி பலனை சொல்லு, நேரடியாக பலனை சொல்லிடாதே. 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்ல பேரை சொல்கிறோம். மறைவு ஸ்தானம்னா எந்த கிரகமும் மறையாது, போய் நேரடியாக பலனை சொல்லாதே, மறைத்து பலனை சொல்லுன்னு சொல்லக்கூடிய பாவங்கள் தான் 6, 8, 12. இப்போது 6ஆம் பாவங்கிறது ரொம்ப சிரமப்படுற மாதிரி. அந்த 6ஆம் பாவகம் வலுப்பெற்றிருந்தால் மட்டும்தான் அவர்களால் இந்த மாதிரி மிகப்பெரிய பதவிகளிலே சென்று அமர முடியும். இப்போ இந்த ஜாதகரை எடுத்துக்கொள்ளும் பொழுது இவருக்கு வந்து மகர லக்னம், மகர ராசின்னு சொல்லிட்டார். உழைக்கணும், அதெல்லாம் அந்த எண்ணங்கள்லாம் இருக்குது. காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் பாவம்லாம் சொல்லிட்டார். ஆனால் அந்த லக்னாதிபதி போய் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். லக்னாதிபதி 4ஆம் பாவகத்தில் போய் உட்காந்துட்டார், நீச்ச பலத்தோடு உட்காந்துருக்காருன்னும் பொழுது 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானம்னு வரும்பொழுது இவங்கெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு இவங்களுக்கு எலிஜிபிலிட்டிங்கிறது இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அது கூட எப்படின்னு சொன்னால் இந்த குரூப் 1 சர்வீஸ் மாதிரி இவங்களால பண்ண முடியும். இது ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. அது ஒரு குரூப் 1 எக்ஸாம் இல்லை குரூப் 2 எக்ஸாம்ஸ்லாம் நீ போய் எழுதலாம். இந்த ஐஏஎஸ் கோச்சிங் போய் நீ குரூப் 1, குரூப் 2லாம் எழுதுனா நல்லது கிளியர் பண்ண முடியும். நீ ஆசைப்படுறதும் கிடைக்கும். வீட்டில் இருந்துகிட்டு நம்ம ஏதோ ஒரு இது ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கலாம், சின்னதாக ஒரு பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கலாம், சைட் பை சைட் பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸும் பண்ணிவிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் இவங்களுடைய ஜாதக அமைப்புலங்கிறது இருக்கும். ஆனால் நம்ம நேரடியாக ஒரு வெறும்னா ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு சொன்னால் அவருடைய ஜாதகத்திலே அந்த சூரியன் செவ்வாயினுடைய வலிமை என்பது இருக்க வேண்டும்.
எதிர்த்து போராடக்கூடிய திறன் என்பது இருக்க வேண்டும். அதற்கு 6ஆம் பாவகம்ங்கிறது வலுப்பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக 3ஆம் பாவம் சொல்கிறோம். 3ஆம் பாவம் தன் முயற்சி அப்படின்னு சொல்கிறது. முழுக்க முழுக்க முயற்சி, தைரியஸ்தானம், வீரியஸ்தானம்னா சொல்லக்கூடிய ஒரு தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் என்பது இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்களால ஒரு நல்ல IAS ஆஃபீஸராக தொடர்ந்து அந்த பணியை செய்ய முடியும். தன்னலம் கருதாது, சுயநலமின்றி பொதுமக்களுக்காக உழைக்க வேண்டும் சொன்னால் அதுக்கு அந்த சனிங்கிறது வேலை பார்க்கணும். இந்த மாதிரி மகர லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அதுக்கான எலிஜிபிலிட்டிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த சனியினுடைய பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குங்கிறத பொறுத்தது. 10ஆம் பாவகத்தில் ஒரு மகர லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி சனி 10லேயே உச்சபலம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அவங்களாம் மக்கள் பணிக்கு போயிடலாம். மக்கள் சேவைக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படிங்கிற இந்த தியாக சிந்தனை எவரிடத்திலே இருக்கிறதோ, இது போக 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தில் ஏதோ ஒன்று வலுப்பெற்றிருந்தாலும் அவர்கள் எல்லாமே ஒரு உயர்ந்த அரச பதவி வகிப்பதற்கு தகுதியானவர்கள்னு சொல்லுது மாதிரி. அடுத்ததாக மகர ராசினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல உங்க கவனமா இருக்கணுமா சார்? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்க போகின்றது. மகர ராசியில் இருக்கக்கூடியவர்கள் தற்காலிகமாக வரக்கூடிய இந்த குரு மாற்றத்தை ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்து இருப்பீங்க. 6ல் குரு இருந்தால் கட்டாயம் அது ஒரு பலவீனமாகத்தான் எடுத்துக்கணும். அன்றாட செலவுக்கே பணம் இல்லாது போகக்கூடிய நிலை நிறைய வசதியாக இருந்தவங்களுக்கு கூட ஏற்படும். எல்லாம் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கும், கையில் பணம் இருக்காத நிலை இருக்கும். பணம் அதிகமாக இருக்குது, அப்படி ஆகிறதுக்கு நிலைமையே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு சொன்னால் உடல் அசௌகரியங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உடலும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு சத்துருபாயம் அவங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும். 6ல் குரு இருக்கும்போது கட்டாயம் அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை உங்களால் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். இந்த வாரத்தை கடைசியில் அவர் 7ஆம் இடத்திற்கு உச்சமடைந்து ராசியை பார்க்க போகிறாரு. அப்போ அது ஒரு ஆறுதலான விஷயம்னு சொல்லலாம். 2வது சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். சூரியன் 10ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறது மகர ராசிக்கு ஒரு விதமாக நல்லதாக எடுத்துக்கொள்ள முடியும். வேலை சம்பந்தமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் உங்களால் சரி பண்ண முடியும். வேலை போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குன்னு சொன்னால் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு வரும். அதே போல் ஏதாவது ஒரு விஷயம் குடும்ப நபர்கள் பற்றி, தந்தையுடைய ஆரோக்கியம் பற்றி, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது, ஒரு சர்ஜரி பண்ணணும், இல்லை அப்பாவுக்கு இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, அவருடைய ஆயுள் பற்றிய பயம் இருந்தால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சரியாகும். உங்களுடைய ஆரோக்கியம் சரியாகும். குடும்பத்தில் மற்றவங்களை நினச்சி ஏதோ பயம் கவலை இருந்தால் அதெல்லாம் சரியாகும். வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது. அதனால் இப்போலேருந்து அடுத்து வரக்கூடிய 1 மாதம் 1.5 மாத காலத்தை நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணுறதுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமும் பாதகமும் 2 கலந்து வேலை செய்கிற மாதிரியான ஒரு அம்சம் இருந்து கொண்டு இருக்கும். சந்திரனுடைய கதி இந்த வாரத்தில் 5, 6, 7, 8ஆம் இடங்களில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமன்ற ஒரு நிலையை சந்திக்கணும். அதுக்கு முன்னாடி சந்திரன் 7ஆம் இடத்துக்கு கேது சந்திரன் சேர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்புறம் அந்த 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் கடைசியில் நீச்ச கதியை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைன்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்களோட சேர்ந்து வேலை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசனை பண்ணவே கூடாது. உங்களுக்கான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் முடிவு பண்ணணும். ஒருத்தருக்காக அதிகம் ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை ஒருத்தருக்காக ரிஸ்க் எடுக்கிறதோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. மற்றவங்க ஏதாவது சொன்னாங்க உங்களுக்கு புது விஷயங்களை செய்யலாம், இதை விட்டெல்லாம் மாற்றலான்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முடிந்த அளவிற்கு தனித்து செயல்படுறது, சுயமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மற்றவங்களை நம்பி ஒரு விஷயம் செய்தாலும் பிரச்சனையாகிறது வாய்ப்பு இருக்குது. அல்லது மற்றவங்களோட சண்டை போட்டு அவங்கள பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அம்சமும் இருக்கிறது. அதிலெல்லாம் கவனமாக இருக்கும். சார், கும்பராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம அவங்க எப்படி செயல்படணும் செயல்படக்கூடாதுன்றதையும் ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது, சாதகமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்க போகின்றது. சந்திர பலம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த குருவுடைய மாற்றம் வரப்போகிறது இல்லையா, அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஜென்ம சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திரபலம் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு பக்கம் எவ்வளோதான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷன் கவனத்தை படிப்புலேயும் வேலையிலையும் வைக்க முடியும். சந்திரபலம் இல்லைன்னு சொன்னாதான் எனக்கு ஒரு பிரச்சனை, அதனால் என்னால் படிக்க முடியல, எனக்கு வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அதனால் வேலையிலேயே கவனம் வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த வாரத்தில் சந்திரபலம் சாதகமாக இருக்கிறது, அது உங்களுக்கு நல்ல விஷயம். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளின் பணிகளையும் மிகச்சரியாக சிறப்பாக உங்களால் செய்ய முடியும்.
அடுத்து 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும்போது அந்த சூரியன் 7ஆம் இடத்திலிருந்து வரப்போகிறார். அப்போ மற்றவர்களால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை, நெருக்கடி, அதிலிருந்தெல்லாம் விடுபட போகிறீங்க. புதிதாக திருமணமான மீனராசி அன்பர்கள் வந்து அந்த திருமண வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியாமல், லைஃப் பார்ட்னரோட ஒத்து போக முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அதற்கு ஒரு தேர்வு கிடைக்கும். மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செஞ்சு அதில் வந்து தவறான காலத்தில் ஆரம்பிச்சிட்டோமோ, எல்லாத்துலேயுமே தடை வருது, பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக போகிறது. அப்போது பிரச்சனை தீரப்போகிறது. மனோதிடம், மனதில் வந்து ஒரு நம்பிக்கை, சந்தோஷம் இதெல்லாம் ஏற்பட போகிறது. இந்த வாரம் சாதகமாக இருக்கும் சார். மீன ராசினருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.